ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த மை சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு தரமான வீடியோ பார்க்குறோம். அப்படி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, லோன் உல்ஃப்ல ஒரு தரமான மேட்ச் போட போகிறோம். வாங்க மேட்ச்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலான்னு நினச்சேன், அதான் பிளான். பார்க்கலாம் யார் வரான்னு. என்ன போக மாட்டேங்குது கைஸ், ஹேங் டைட்டாகிடுவோம் நினச்சேன். இதுக்கு மேலே ஒன்றும் ஆகாது. சரி கைஸ், இதுக்கு மேலே நம்ம கூப்பிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ இது மேலே நம்ம விட்டுருவோம். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவோமா? இல்லை இருக்கட்டும், திரும்பி போடுவோமா? நம்ம சோலோவாகவே போட்டுக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ. சரி கைஸ், பார்த்தீங்களா சீக்கிரமாக போயிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ் இவனும் கிடைக்கல போல இருக்குது. சரி ஓகே, என்ன கண்ணு அவன் தான் எடுப்பான் போல இருக்குது. ஓகே ஓகே ஓகே, என்ன கண்ணு எடுப்பான்னு நினைக்கேன். தெரியலையே, என்ன கண்ணு தெரியலையே. நல்ல கண்ணாக இருக்கணும் கைஸ், அவ்வளோதான். நல்ல கண்ணு நல்ல கண்ணு. ஐயோ போச்சு. ஏன்டா லேட்டாக ரியாக்ஷன் கொடுக்கன்னு பார்க்காதீங்க. நான் வேறு சைடு பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு டப்புன்னு பயந்துட்டேன். ஏன்னா இந்த கண் சத்தியமாக சொல்கிறேன் வரவே வராது. எங்கே நிற்கான்? இங்கே தான் நிற்பான் போல இருக்குது. இன்னும் நிற்கான். அப்படி காய்ஸ் மேலே வருங்க க்ளோவல். நானும் தான் போடுவேன். எப்படி நீ ஒன்று தான் போடுவேன், நான் ரெண்டான போடுவேன். போடு மக்களே. சரி, யாருக்கெல்லாம் மாட்டு ரவி பிடிக்கும்னு சொல்லி, யாருக்கெல்லாம் மாட்டு ரவி பிடிக்கும் கீழே பிளாக் கலர் ஹார்ட்டை தெருக்க விடுங்க கீஸ். யாருக்கெல்லாம் எஸ்ஆர்எம் ப்ரோ பிடிக்குமோ அவங்கள ரெட் கலர் ஹார்ட்டை பின் பண்ணிட்டு போங்க கீஸ். பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். யாருக்கெல்லாம் அது பிடிச்சிருக்கு அப்படின்னு. எனக்கு மாட்டு ரவி நல்லா பிடிக்கும், எஸ்ஆர்எம்மும் நல்லா பிடிக்கும் கீஸ். ஒரு பாயிண்ட் எடுத்துட்டான், பிரச்சனை இல்லை. நம்ம எப்படியும் இந்த மேட்ச் ஜெயிச்சிடலான்னு நம்பிக்கையில் இருக்கேன். பார்க்கலாம். எனக்கு வந்து எஸ்ஆர்எம் ப்ரோ தான் ரொம்ப பிடிக்கும். எஸ் கேஸ், மாட்டு ரவி ப்ரோ வந்து நல்லா இது. ஆனால் அவங்க டாப் அப் பண்ணி ஸ்பின் பண்ணுறது, நான் வீடியோ பார்க்குறது எனக்குலாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். நம்மளுக்கும் இது ஒரு வாய்ப்பு வரும், அந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு நம்ம டாப் அப் பண்ணி நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டில் இருக்கேன். ஸோ பார்க்கலாம் கைஸ். 2 பாயிண்ட். எப்படி வின் ஆயிடலாமா? நம்ம 2 பாயிண்ட் கைஸ். அவன் ஒத்தா மைண்டில் இருக்கான். நான் வந்துட்டோம். சரி பயந்துட்டேன். அவன் வருவான்னு நினச்சேன், வரட்டா வந்துட்டான் கைஸ். தோற்றுருவோமோ அண்ணா. இந்த வாய் தான் கைஸ், நல்லா வாய். சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னால் இதான் நடக்குது, என்ன பண்ணதுக்கு. சரி அவன் தான் எடுக்கணும். ஓகே, என்ன கண்ணு எடுக்கான்? வாவ் யூஎம்பே சீவிரலாம் கைஸ். மொட்டை மண்டையில் முடி இருக்குது. சரி சீவிரலாம். சீவரலாம் கைஸ். சீருளை. ஓ கைஸ் பயமாக இருக்க. ஓ நெட்டு கனெக்ஷன் இல்லையா? ஒன்றா பயந்துட்டேன் கைஸ். டப்புன்னு ஓடி வரான். ஆனால் ஓடி வந்திருந்தாலும் அவன் ஒன்றால் பண்ணிட மாட்டான், ஏன்னா அடிச்சிருப்பேன். தேங்க்ஸ். ஸோ நிறைய ப்ரோ கேட்டிருந்தீங்க. ஆனால் அதில் ஒருத்தங்க ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ரோ, நான் 2 பேரை வந்து மட்டுமே, அதில் ஒரு ப்ரோ இது அவங்களோட யூஐடி வந்து தந்திருந்தாங்க. ஸோ அதை பார்த்துருந்தேன். அந்த யூஐடி நான் வந்து இதுக்கு அடுத்த வீடியோலாம் கண்டிப்பாட்டி உயமோ. நம்மலாம் கரெக்டாக கவனிக்கும் கைசி. இப்போ நம்ம இதெல்லாம் விளையாடுறோன்னா கண்ணெல்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அடி கைசி எப்படி சூப்பர். ஓகே கைஸ், இன்னும் ஒத்தா பாயிண்ட் எடுத்து வின்னுதான் கைஸ். நம்ம ஒரு பாயிண்ட்டு எடுத்துருவோன்னு நம்பிக்கை. பார்க்கலாம், எடுத்துடலாம். P90 எடுப்போம். அடுத்த MP40 வாயிலர் வந்து ரொட்டேட் ஆகுது. கரெக்டாக மண்டை தெரிஞ்சிடும்.
சீவி இருக்கலாம். ஒங்கிருந்து அடிக்கும். சரி பார்த்துட்டேன். ஆனால் அந்த டைமில் நான் என்ன பண்ண முடியல ஒன்றும். லைட்டாக வெள்ளம் வாயன். லைட்டாக யாரில் இவன் மஸ்கிட்டோ பாய். சரி நம்ம மெடிக்கெட்டு போடுவோம். மெடிக்கிட்டே டான் அப்படியே இந்த சைடு போய் அடிச்சிடும். அட்லாம் நினச்ச மாதிரியே நடக்குது கைஸ். எடிட் பண்ணுற டைம் ஆமாம் வீடியோ முடிச்சு அடுத்த செகண்டே போய் எடிட் பண்ணிடணும். கண்ணெல்லாம் ரொம்ப தூக்கம் வருது. காலத்து 7 மணிக்கு எந்திரிக்கணும். நாளைக்கு கிளாஸு. ஸோ இன்றைக்கி ரொம்ப டைம் ஆகிட்டு ஸ்கூல் போயிட்டு வந்து 4 மணிக்கு கரெக்டாக 4 மணிக்கு வந்தோம். வந்தேன் 4 மணிக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒன்றும் இல்லை, சும்மா தான் வீட்டில் இருந்தேன். அப்போ எடிட் பண்ணி போட வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த டைமில் எங்கள் அம்மா வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னால் ஃபோன் வாங்க முடியல. சரி நைட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா டியூஷன் போய்ட்டு வந்து நைட்டு 9 மணிக்கு வந்துட்டேன். 9 மணியில் சீக்கிரமாகவே கொஸ்டின் ஆன்சர் சொல்லி முடிச்சனால கொஞ்சம் சீக்கிரமாக விட்டாங்க. அதனால் வந்து விளையாடலாம் வீடியோ போடலான்னு வந்து பார்த்தா இப்படி ஆகிட்டு ஐயோ தோத்துட்டேன். 5 ஜெயிச்சிட்டேண்ணா. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஷாருக். அடுத்த வீடியோவில் முடிச்சுங்க. டாடா பை. சி யூ அகைன். மறக்காமல் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களை நம்பி தான் இருக்கேன். ஸோ லெட்ஸ் பை.